ஆமா முருகன் கோயிலுக்கு போயிட்டு இவங்க போனானுங்களா? ஆமா. தீபம் ஏத்தத்துக்கு. ஆமா. அங்க போய் என்ன போட்டானு தெரியுமா? முருகனுக்கு என்ன போடுவோம் நம்ம? முருகன் அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இதெல்லாம் போடணும். இதுதான் பாரம்பரியமா போட்டு. இதெல்லாம் உண்மையிலுமே பக்தி. உண்மனே. இவன் அங்க போய் என்ன போட்டான் தெரியுமா? என்ன போட்டான்? பாரத் மாதா கி ஜெய். டேய், பாரத் மாதாக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு 41 பேர் கரூர்ல கொன்னுட்ட. என்ன செஞ்ச? குடு 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 குடுன்னு ஓடி நீ கட்சி ஆரம்பிச்சு 53 கணக்காக்கிது. 53 ஆயி போச்சு. ஆமா. ஒரு சவ வண்டி மாதிரி ஒரு வண்டி எத்தனை வரா போல. ஆமத்தோல் வண்டி வந்தாலே பாடி போகுதுன்னு அர்த்தம். ஆமத்தோல் மரண வண்டி ரத்த காவு வாங்காம பாக்காத. ஆமா ஆமா. இப்ப இபிஎஸ் எடுத்துக்கோ. இந்த அர்ஜுனர் குதிரை ஓட்டு வரல, அந்த மாதிரி மூணு குதிரை. யாரா? 3 குதிரை. ஒன்னு இபிஎஸ், ஒன்னு தாவேகா, ஒன்னு நாம் தமிழர். சரிண்ணே. இந்த சீமான் அது ஒண்ணு. அது ஒரு பக்கம். ஆமா. சாராயத்தை இறக்கு, மாடு மேய், கள்ளக்குடி அப்படின்னு சொல்லி அவரு புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல். தமிழ் கூட தெரியாதா? இந்த 3 குதிரை சொன்னல. ஆமா. இத ஓட்டுற டிரைவர் யார் தெரியுமா? யாருண்ணே? அமித்ஷா. அமித்ஷா. இந்த பிஜேபி காரங்க சொல்றானுங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாதனால இங்க வளர்ச்சி நீங்க போக முடியல. அடே அப்பா, எவ்வளவு பேர் அயோக்கியத்தனம். அப்ப அவன் வந்தானா இங்க என்ன நடக்கணும்? விநாயகர் சொன்னல, விநாயகரை கொண்டு வருவான், மதத்தை கொண்டு வரான், முருகன் என்னவான், மதத்தை வச்சு அரசியல் பண்ணி பயங்கர கலவரமாயி. அதனால மக்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? எச்சரிக்கையா இருக்கணும். இங்க இந்த சில சங்கிங்கெல்லாம் சொல்லிச்சு. என்ன சொன்னாங்க? ஈரான்ல நடக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இங்க போராடுறீங்க? இப்ப தெரியுதா? உன் அடுப்புல இப்ப கேஸ் எரியல, எங்க தெரியுமா? இந்த போராட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல தான் நாடு இங்க இருந்து அங்க நடந்தது. இப்ப நம்ம எல்லாம் கேஸ் இல்ல. ஆமா. ஹோட்டல்லாம் மூடி போச்சு. ஆமா. நிறைய வியாபாரம் இல்ல. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி பெட்ரோல் எல்லாம் கிடைக்காது சொல்லி மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க. ஆமாண்ணே. இப்ப விலைவாசி எல்லாம் உயர்து. இப்ப டிஃபன் போய் கேட்டாக்கா 10 ரூபா வித்த டீ இப்ப 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. நீ உங்க அப்பா செருப்பு தைக்கிறவர் இருந்தாருன்னா சரி, நீ ஒரு செருப்பு ஷோரூம் வச்சுக்கலாம். ஷோரூம் வச்சா ஒரு 5 லட்சம் ரூபா கொடுப்பாராம். அது கொடுத்துருவாரா? இல்ல ஆனா அது உங்க அப்பா அந்த வேலை செஞ்சிருக்கணும். ஓ, அந்த வேலை குலக்கல்வி தானே. குலக்கல்வி அததான் கொண்டு வராரு. கடனாத்தான் தராரு. இப்ப உங்க அப்பா ஒரு சின்ன கடை வச்சு முடி வெட்டி இருந்தாரு வச்சுக்க. ஆமா. நீ வந்து ஒரு பார்லர் ஓபன் பண்ணிக்க. ஒரு கண்ணாடி கடை வச்சு ஷோவா போட்டு ஈஸி போட்டு அது போட்டா ஒரு 5 லட்சம் ரூபா கொடுப்பாரு. லோன் கொடுப்பாரு. அப்படி சொல்லுங்க. இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கு அப்படின்னா அதை விட திருக்குறள் சொல்றேன். திருக்குறள் மட்டும் உயிரோட இருந்தாரு கந்தரகோலமா இருக்கேன். அகரா முதலா என்னையா திருக்குறள் சொல்ல யாருங்க கேட்டா? மாடு மேய்க்க விட்டுறேன். இதெல்லாம் நடிப்பு. எல்லாமே இதெல்லாம் நம்ப கூடாது. ஆமா. மோடியே திருக்குறள் சொல்லிட்டாரு. பெருமையா சொல்லுங்க. பெருமையா வர எங்க போனாலும் மோடி திருக்குறள் பேசுறாரு. தற்கொலையை சொல்லிக்கிறார். தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்குன நிதி மத்திய அரசாங்கம் கேட்டா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிறான். தமிழ் மொழி கேட்டா அத குர்ஆனை நான் வெறும் 5 பொருளுக்கு மட்டும் தான் ஒதுக்குவேன். வணக்கனே. அழகா இப்ப தமிழ்ல சொல்றோம். ஆமா. ஒரு காலத்துல ஒரு 100 ஆண்டுக்கு முன்னாடி திராவிட இயக்கங்கள்லாம் வரதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது? எப்படி இருந்தது? 2 பேர் சந்திச்சா 2 பேர் சொல்லுங்க. சந்திச்சா தோல்ல இருக்க துண்டை தக்கல்ல வச்சு ஐயா குனிஞ்சி சொல்லுவாங்க. எப்படி? கும்புறன் சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிதான் சொல்லணும். எதிர்க்க ஒருவர் சொல்ல மாட்டாரு. அலட்சியப்படுத்துவாரு. சரிங்க. இது ஒரு பக்கம் இருந்தது. இன்னொரு பக்கம் இது அடிமை தமிழ் இருந்தது. இன்னொரு பக்கம் நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? மயிலாப்பூர். ஆமா, மயிலாப்பூர், மாம்பழம், திருவல்லிக்கேணி, கும்பகோணம். அப்படி சொல்லுங்க. இங்க 2 பேர் சந்திச்சா எப்படி தெரியுமா சொல்லிப்பாங்க? எப்படி? நமஸ்காரம் ஓய். ஆத்துல மாமி சேமமா இருக்காளா? வீட்ல இல்ல, ஆத்துல. இப்படி இருந்தது. ஆமா, சமஸ்கிருதம். ஒரு பக்கம் அடிமை தமிழ், இன்னொரு பக்கம் சமஸ்கிருதம். திராவிட இயக்கம் வந்தது. சரிண்ணே. 2 பேர் சந்திச்சா ஒரு சுயமரியாதையான சொல் வணக்கண்ணே அப்படின்னு சொல்லுங்க. கடைக்காரன் பார்த்தாரு. ஆமா. ஆனா வணக்கம் என்ன பிரச்சாரம் வந்து கேட்டாங்க. மரியாதையா? ஆமா. அதுதான் மரியாதை, சமூக நீதி. வணக்கம் தல. சுயமரியாதை அந்த சொல் வந்திருக்குது. ஆமாண்ணே. இப்படிதான் நம்ம எல்லாம் இருந்தோம். கண்டிப்பா. இதை தொடரட்டும் சாதனை. இந்த சாதனை எல்லாம் செஞ்சிருக்கு 100 ஆண்டு காலமா. 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே செஞ்ச சாதனை. ஆமா. 100 ஆண்டுகளா நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஏன்னா திராவிட இயக்கம் துவங்கி 100 ஆண்டு, சுயமரியாதை இயக்கம் தோண்டி 100 ஆண்டுகள் ஆச்சானே. ஆமா. அதே காலத்துல RSS துவங்கி 100 ஆண்டு. RSS என்ற ஒரு அமைப்பு துவங்கி 100 ஆண்டு. எதிர 2 100 ஆண்டு. அப்புறம் அதுவும் போட்டி நிக்குது. தமிழ்நாட்டுல சுயமரியாதை தான் நிக்குது. இந்த RSS பிஜேபி நுழைய முடியல. அப்பவே வந்துட்டான் 100 வருஷத்துக்கு முன்னாடி அழிக்கிறதுக்கு. அவன் இந்தியா ஃபுல்லா நுழைஞ்சிட்டான். தமிழ்நாட்டுல நுழைய முடியல. ஆமா. இங்க நுழைய முடியாது. ஆமாண்ணே. எப்படி நுழைய முடியும்? ஏன்னா இது பெரியார் மண். இது உடைய தந்தை பெரியார் மண், சுயமரியாதை மண். இது தமிழ்நாடு. ஆமா. எங்கள் தமிழ்நாடு. ஆமா. பெரியார் மண். ஆமாண்ணே. RSS எல்லாம் கால் உண்ட நினைக்கிறான். முடியல. நடக்காது. பிஜேபி RSS தான். ஆமா. இந்தியா ஃபுல்லா அழிச்சிட்டான். ஆமா. அயோத்தியில 400 ஆண்டு பாபர் மசூதி இடிச்சு அங்க ராமருக்கு கோயில் கட்டான். யார் கட்டினது?
ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி காரங்க கட்டான் மணிப்பூர்ல தேவாலயங்களை 250 தேவாலயங்களை இடிச்சு அங்க பெண்கள் எல்லாம் நிர்வாணப்படுத்தி கண்டிப்பா அங்க கற்பழித்து பெரிய கட்டுரையும் பண்ணிட்டான். எவ்வளவு அட்லியும். ஆமா, ஆனா தமிழ்நாட்டுல பண்ண முடியல. எல்லா மாநிலத்தையும் பண்ண முடியுது. ஆமா, தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியல. ஏன் தெரியுமா? தமிழ்நாடு வந்து ஒரு மத சார்பற்ற ஒரு மாநிலம். அப்படி சொல்லுங்க. இங்க இஸ்லாமியர் கிறிஸ்துவர்கள் எல்லாம் இந்துக்கள் அண்ணன் தம்பியா இருப்போம். அண்ணன் தம்பியா உறவுகளா இருக்கான். ஒரு பிரச்சனை கிடையாது. மதம் கிடையாது. மதமே கிடையாது. ஆமா, மதம்லாம் வீட்டுக்குள்ளதான். வெளியே வந்துட்டு அவங்கவுங்க மனிதர்களாக நம்ம மனிதர்களா வாழ்வோம். ஆமா ஆமா, மனுஷனா இருப்போம். நம்ம மனிதனா இருப்போம். தமிழர்கள் பண்பாடு மனிதர்களா இருக்கிறது. ஆமா, மனிதனா நம்ம இருக்கிறோம். கண்டிப்பா. இங்க கலவரத்தை தூண்ட துடிக்கிறான். திருப்பரங்குன்றம். எல்லாரும் தெரியும், செய்தி பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. சிக்கந்தர் தர்காவும் முருகன் கோயிலும் 100 ஆண்டு காலமா அங்க ஒத்துமையா இருந்தாங்க. பாரம்பரியமா இருக்குனே. அண்ணன் தம்பிகளா இருந்தாங்க. ஆமா, இஸ்லாமியர்கள் இன்ன வரைக்கும் இருக்காங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. இல்ல, அங்க கடை வெட்டினா கடாவே இந்துக்களுடைய கடை தான் தர்கால வெட்டுறாங்க. அத பங்க இந்துக்களுக்கு கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனை இல்ல. இல்லையே, இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி அங்க போறான் திருப்பரங்குன்றதுக்கு. எதுக்கு போறான்? இந்த ராம ரவிக்குமார்னு ஒருத்தன். ராம ரவிக்குமார் அவன் ஏதோ இந்து அமைப்பு வச்சிருக்கான். அவன் ஒரு பெட்டிஷன் போடுறான். என்ன போறானே? இந்த மலைக்கு மேல இருக்குல்ல. ஆமானே, மலைக்கு மேல சர்வே கல் இருக்கும். என்ன இருக்கிறதானே? ஆமா, எல்லா ஊர்லயும் இருக்கும். எல்லா ஊர்லயும் ஒரு சர்வே கல். மலையிலயும் இருக்கும். மயில் கல் இருக்கு. தீபத்தூணு தனியா இருக்கும். அது தனியா இருக்கு. அங்க 100 ஆண்டு காலமா அங்கதான் தீபம் ஏத்தினாங்க. அங்கதான் ஏத்திக்கிருக்கான். ஒரு பிரச்சனையும் இல்ல. இல்லையே. இப்ப இந்த தர்கா பக்கத்துல இருக்க மயில் கல் இருக்குதுல்ல. ஆமா, அங்க போய் தீபம் ஏத்தணும்னு ஒரு பெட்டிஷன் போடுறான். அங்க போய் ஏத்தணும்னா அடப்பாவிகளா? சரி, பிரச்சனை பண்றதுக்கு தான் அங்க போறான். ஏன்னா அங்க சிக்கந்தர் தர்கா இருக்கு இல்லையா? ஆமாண்ணே. ஏன்னா இவனுக்கு ஏற்ற தர்கா ஆயிடுச்ச வரலாறு நமக்கு தெரியும். 90களில் விநாயகரை கொண்டு வந்தான். 90களே கொண்டு வந்துட்டான் விநாயகரை. அதே மாதிரிதான் ஐசோஸ் எங்க பகுதியில. ஆமாண்ணே. பெரிய மசூதி பக்கமா ஊர்வலத்தை போய் மசூதி மேல செருப்பு தூக்கி அடிச்சு பெரிய கலவரம் நடந்தது. எப்படின்னு பாருங்க. அப்ப நாங்க பெரியார் திராவிட கழகமா இருந்தோம். சரிண்ணே. அதை எதிர்த்து பெரியார் சிலை ஊர்வலம் நடத்தணும். நடந்துச்சு. அப்ப கலைஞர் ஆச்சு. அப்படி சொல்லுங்க. பெரியார் சிலைக்கும் ஊர்வலம் இல்ல, விநாயகர் சிலைக்கும் ஊர்வலம் இல்ல. நம்மளையும் கைது பண்ணாரு, அவங்களையும் கைது பண்ணாரு. ரெண்டு பேரையும் கைது பண்ணாரு. சரிண்ணே. அப்புறம் அந்த ஊர்வலங்களை அப்படியே பாதியா பிரிச்சு அந்தந்த பகுதியில போய் சேர்க்கணும்ன்ற மாதிரி அறிவிச்சாரு. ஆமா, சரிண்ணே. இல்ல விநாயகர் வச்சு கலவரம் பண்ண பார்த்தானுங்க. நடக்கலையே. இப்ப முருகன் எடுத்துட்டு வந்துட்டானுங்க. முருகனை கொண்டு வந்துட்டாயா கையில? முருகன் தமிழ் கடவுள் தானே. தமிழ் கடவுள் 6 படியில ஒரு தமிழ்ல தானே வச்சிருந்தாங்க. திருவாசகம் எல்லாம் தமிழ்ல தானே பாடுவாங்க. ஆமா, முருகன் கோயிலுக்கு போயிட்டு போனானுங்களா? ஆமா, தீபம் ஏத்தத்துக்கு. ஆமா, அங்க போய் என்ன போட்டானு தெரியுமா? முருகனுக்கு என்ன போடுவோம் நம்ம? அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா. இதெல்லாம் போடணும். இதுதான் பாரம்பரியமா போட்டு. இதெல்லாம் உண்மையாலுமே பக்தி. உண்மைனே. இவன் அங்க போய் என்ன போட்டான் தெரியுமா? என்ன போட்டான்? பாரத் மாதா கி ஜெய். டேய், பாரத் மாதாக்கு முருகனுக்கு என்ன சம்பந்தம்? அத கேப்பம்ல, புரியணும்ல. புரியணும். அப்ப இவன் நோக்கம் என்னன்னு தெரியுதா? நோக்கம் கலவரம். ஆமா, இப்படி தமிழ்நாட்டுல கலவரம் பண்ண பாக்குறானுங்க. பிளவுபடுத்தணும். ஆமா, இதுக்கு பல பேர் துணையா போறான். நிறைய பேர் போறான் கூட போறான். சரிண்ணே. அந்த சக்தியெல்லாம் யாரும் புரிஞ்சுக்கணும். ஆமா, தமிழ்நாடு எப்படி தெரியுமா? ஆமா, மதுரை ஆதீனம் தரல. ஆமா, ஆதீனம் மடாதிபதி. ஆமா, மடாதிபதி. அவரை பார்க்க நாகூர் அனிப்பா போனார். ஓ, அவர் எவ்வளவு பாடல்கள் இஸ்லாமிய பாடிருக்காரு. திராவிட இயக்கத்து பாடுகிறாரு, திமுக பாடுகிறாரு. ஆமா, நல்ல பாடகர். ஆமா, அவரு வந்து மதுரை ஆதீனம். சரிண்ணே. அவர் வந்து நாகூர் அனிப்பா மேல கைய போட்டு அவர் பாடினார்ல. ஆமா, அல்லாஹ் பத்தி ஒரு பாட்டு. ஆமாண்ணே. அத மதுரை ஆதீனம் பாடுறாரு. இதான் தமிழ்நாடு. அழகான பாட்டு, நல்ல பாட்டு. ஆமாண்ணே. இது மடாதிபதி ஷானவாஸ். ஆமாண்ணே, ஷானவாஸ் இல்லையா? ஆமா, விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், எம்எல்ஏ இருந்தார், மிகப்பெரிய பேச்சாளர். அவர் அறிவு திருவிழாக்கு வந்தாரு. அறிவு திருவிழா திமுக நடத்துறாங்க இல்லையா? ஆமாண்ணே, அங்க வந்தாரு. அவர் வந்து அழகா இந்து பாட்டுக, கிறிஸ்துவ பாட்டு எல்லாத்தையும் பாடுறாரு. ஏன்னா இந்த மாதிரி ஒரு பகுதியில வாழ்ந்துருக்கிறாரு. அங்க முருகன் கோயில் தேவாலயம் எல்லாம் இருந்திருக்குது. சின்ன வயசுல இருந்து நான் கேட்டு பாடினது மனப்பாடமா அப்படியே பாடுறாரு. திருப்பரங்குன்ற பிரச்சனை அத பத்தி பேசுறப்போ நாங்க முருகனை எப்படி நான் பாக்குறேன்னா, எங்க இந்து சகோதரர்கள் அத ஒரு வந்து மதமா இல்லாத அந்த பாட்டை ரசி என் மைண்ட்ல ஏறிச்சு. ரசனையோடு கேட்டாரியா? அந்த திருப்பரங்குன்றத பாட்டு. ஆமானே, ஷானவாஸ். ஆமா, பக்தி பாடல் தானே. நம்பிக்கை இல்லாத நம்ம கூட கேட்டு பழக்கப்பட்டு இத ஒரு இசையா பாக்குறோம். இசையா தான் பாக்குறோம். இந்த இசைகளை கேட்டு ரசிக்கிறோம். ஆமா, கேட்டதா நமக்கு மைண்ட் வருது. ஆமானே, நம்ம இது கிறிஸ்து இந்து இல்ல, முஸ்லிமே கிறிஸ்டி பாட்டு மட்டும் இல்ல. ஆமா, கிறிஸ்துவ பாட்டு நல்லா பாடுவோம். கண்டிப்பா. ஏன்னா நம்மள சுத்தி அதான் இருக்கும். ஆமாண்ணே, நம்ம ஒரு ஊர் இருந்ததுன்னா, இப்ப நாங்க இருக்கிற பகுதியில இப்ப நம்ம படிப்பகமே எடுத்துங்க. சுத்தி அம்மன் கோயில் இருக்கும், பிள்ளையார் கோயில் இருக்கும், எல்லா கோயில் வள்ளலார் இருக்கும். அப்படியே நாங்க பெரிய மசூதி அங்க படிப்பகத்தை சுத்தி கோயில் இருக்கு. ஆமா, எங்க மாதா கோயில் அங்க இருக்குது, பெரிய சர்ச் இருக்குது. ஆமாண்ணே, பெரிய மசூதி எங்க பகுதியில தான் இருக்குது. உண்மை. 4-5 மணிக்கு வாங்க ஓதும். இப்ப கூட ஆமா, சவ ஊர்ல போச்சு வச்சுக்க எங்க பகுதியில தர்கா அங்க மசூதி வந்துச்சுன்னா நிறுத்திடுவாங்க, மோடிடுவாங்க. ஆமா,
அடிக்க மாட்டாங்க. அது ஒரு பாரம்பரியம். யாரும் சொல்றதுல இல்ல, நீங்க அடிக்காதன்னு சொல்றது இல்ல, அவங்களாம் நிறுத்திடுவாங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா. இது ஒரு மனித நேயம். இந்து ஊர்வலம் சபை ஊர்வலமே அமைதியா போகும். அப்படி சொல்லுங்க. தமிழ்நாடு தமிழ்நாடு அங்க எதுவுமே கிடையாது, அமைதியா இருக்கிறது தான் விரும்பும். ஆமா, தேவாலயங்கள் இருக்குது. ஆமா, கிறிஸ்மஸ் ஆனா நம்மளுக்கு பிரியாணி கொடுப்பாங்க. கண்டிப்பா நம்ம ஏரியால வந்து ஜப பாட்டு பாடுவாங்க. நான் இங்க நைட்ல வருவாங்க கிறிஸ்மஸ் கிட்டார எடுத்துன்னு. ஆமா, நம்மால் தான் அவரு. ஆமா, அந்த மாஸ்டர் வந்தாரு எனக்கு போன் வச்சிருவாரு, வாங்க, ஏன்னா ஏரியாவுல வந்தா பிரச்சனை வர போகுதுன்னு எனக்கு அடிப்பாரு. உமா நைட்டு நாங்க வரோம், அங்க ஏதாவது சிக்கல் பண்ண போறாங்க, நீங்க வந்து பாடுங்க ஃபாதர்னு அழகா பாடுவாரு. ஆமா, இதெல்லாம் வந்து நம்ம கேட்டு நம்ம நாத்திகர்களா இருந்தாலும் நம்மலாம் சிறு வயசுல கேட்டு கேட்டு வளர்ந்து, ஆமா, அதனால அழகா பாடுறோம். ஆமா, இப்படி ஒத்துமையா இருக்கிற திருப்பரங்குன்றத்துல அண்ணன் தம்பியா இருக்கிற திருப்பரங்குன்றத்துல இந்த சங் பரிவார கும்பல் கலவரம் துடிக்கிறான், துடிச்சிட்டான். ஒரு நீதிபதி இருக்கிறாரு. யாருண்ணே நீதிபதி? உயர் நீதிமன்ற மதுரை கிளை. பேர் என்ன? ஜிஆர் சாமிநாதன். ஜிஆர் சாமிநாதன். தீர்ப்புல அக்கப்போர் தீர்ப்பு. அக்கப்போரா? பாப்பா அந்த இலையில உருளன்னுவாரு, அது ஆகம விதினுவாரு. அதுலயும் இப்படி ஒரு டுபாக்கூறு. பெரியார் நெஞ்சில் தச்ச முள். அனைத்து ஜாதிகளும் அர்ச்சகர் ஆகணும். அர்ச்சகர் ஆகணும். யாரு அனைத்து ஜாதினா யாரு? ஆமாண்ணே, வன்னியர், முதலியார், செட்டியார், வன்னியர், ரெட்டியார், உயர்த்தப்பட்ட அனைவரும் பாப்பா அல்லது அனைத்து ஜாதி அனைவரும் அர்ச்சகராங்க. பெரியார் கருவறை தீண்டாமை. ஆமாண்ணே, 2000 ஆண்டு தீண்டாமை ஒழிக்கணும்னாரு. ஆமா, அது சாவரப்ப பேச போனாரு. என் நெஞ்சில் தைத்த முள். அப்ப 2006 கலைஞர் ஆட்சி. சரிண்ணே, அனைத்து ஜாதி அர்ச்சகர் பயிற்சி பள்ளி ஆரம்பிச்சாரு. ஆமா, நிறைய தமிழ்நாடு ஃபுல்லா 234 மாணவர்கள் வெளியே வந்தாங்க. வந்து படிச்சு வந்து யாரு உன்ன மாதிரி என்ன மாதிரி நாத்திகர் இல்ல, சரிண்ணே, இஸ்லாமியர்கள் இல்ல, கிறிஸ்துவர்கள் இல்ல, இந்துக்கள் தான், நம்பிக்கை உள்ளவர்கள் தான். வேதங்களை படிச்சு புராணங்களை படிச்சு அவன் சொல்ற எல்லா ஆகமத்தையும் படிச்சு கண்டிப்பா சர்டிபிகேட்டோட வந்தாங்க. எவ்வளவு ஒரு விஷயம். 234 பேர் வந்தாங்கல்ல. ஆமா, பெரியார் தான் சொல்லுவாரு, நீ கொஞ்சமா படிச்சு மேல வரும்போது உச்ச நீதிமன்ற நீதிபதியா பாப்பா இருப்பான் அப்படின்னு பெரியார் அன்னைக்கு பேசினாங்க. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. அதான் விதி. நம்ம முடிச்சு வந்த போல கோயில்ல போடலான்னு பாக்குறப்போ 2 பாப்பா போய் உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டான். என்ன போட்டான்? இது ஆகமத்துக்கு எதிரானது. எப்படி அடிக்கிற ஆகமத்துக்கு எதிரானது அப்படின்னு தடுத்தாங்க. இந்த ஆட்சி வந்தது. ஆமா, 24 பேர் போட்டாங்க. ஆமாண்ணே, ஆகம விதி உள்ள கோயில், விதி இல்லாத கோயில் எல்லா கோயிலையும் போட்டாங்க. போடு எல்லாம். வயலூர் முருகன் கோயில் இல்லையா? ஆமாண்ணே, அங்க 2 பேரை போட்டாச்சு. இப்ப இருக்காங்களா? அப்ப இந்த நீதிபதி கிட்ட தான் போச்சு வழக்கு. என்ன சொல்லிட்டா தெரியுமா? சுவாமிநாதன் கிட்ட. சரி, அவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னா? இதெல்லாம் ஆகமத்துக்கு எதிரானது, அப்படிலாம் நீங்க வந்து இந்து மதத்துக்குள்ள நீங்க தலையிட முடியாது, அவெல்லாம் போடக்கூடாது, தப்புன்னு ஒரு தீர்ப்பு கொடுத்தாரு. எப்படி அடிக்கிறான் பாரு. அவர் தான் இப்ப இந்த கோயிலுக்கும் தீர்ப்பு கொடுக்குறாரு. அந்த தீபத்தூண் அந்த மைல்கல்ல போய் தீபத்தை ஏத்து இப்போ நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம். ஆமாண்ணே, இங்க எல்லண்டோ சட்டம் ஒழுங்கு காவல்துறை எல்லாம் இருக்காங்க. இங்க ஒரு அரசு இருக்கு இல்லையா? ஆமா, இந்த அரசு, போலீஸ், காவல்துறை, சட்டம் ஒழுங்கு எல்லாம் வச்சிருக்க நம்மள கேட்காம அவர் சிஆர்பிஎஸ் போலீஸ் இருக்கும் இல்லையா, அந்த மத்திய காவல் படை, அந்த குரூப் ஒரு குரூப் அவங்கள கூட்டமா இந்த ரவிக்குமார் மேல போய் மலையில போய் ஏத்துன்றான். அது எப்படி நம்ம ஆளு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செஞ்சாங்க? முதலமைச்சர் போட்டாரு ஒண்ணு போட்டாரு. என்ன? நீ கோர்ட்டு என்ன தீர்ப்புனா குடு. நாங்க தமிழ்நாட்டுல கலவரத்தெல்லாம் உண்டு பண்ண முடியாது, அதை அனுமதிக்க முடியாது. 144 தடை உத்தரவு போட்டாரு. ஒரு போடு அமைதியை கெடுக்க எந்த சூழ்நிலை வந்தாலும் அதுக்கு தடை. எல்லாம் சாபம் விட்டான். ரவிக்குமார் இன்னும் கல்புரம் ஏத்தி நாசமா போ. ஆமா, அந்த இன்னொருத்தர் இருக்காரு முருகா, நீ விளங்காம போ. எச்சராசா நீ விளங்காம போவீங்க, நாசமா போயிருவீங்கன்னு சாம விட்டது. இப்ப பாவம் யாரு சாவமோ இழுத்துக்கிட்டு கிடக்கு ஹாஸ்பிடல்ல இருக்காரு. ஆமா, இப்படி இருக்கிறாங்க. ஆமா, தமிழ்நாட்டுல. அப்ப திருப்பரங்குன்றத்துல என்ன நடக்குதுன்னு மக்கள் சொல்லணும். கண்டிப்பா. ஏன்னா இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி நம்ம உஷாரா இருக்கணும். மக்களை கண்டிப்பா அவங்களை அடிக்கடி ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். ஆமாண்ணே, ஏன்னா தேர்தல் நேரம். ஆமா, மக்கள் மறந்துடக்கூடாது. கண்டிப்பா. பிஜேபியோட எவன் வரான்றதையும் சொல்லணும். அது சொல்லணும். முடிஞ்சதை சொல்லுவோம். ஆமா, இந்த பாட்டால சொல்லுவோம். கண்டிப்பா. மதுரையில கலவரம் பண்ண முடியாம சங்கி அலறான். தமிழ்நாடு ஃபுல்லா எப்படி தடை போட்ட ஒரு இங்க தென்காசி பக்கத்துல ஒரு மாணவி இறந்துட்டா. ஆமா, அந்த மாணவி வந்து ஒரு கிறிஸ்துவ நிறுவனத்துல படிக்கிறாங்க. ஆமா, உடனே அண்ணாமலை எல்லாம் போய் இங்க மத மாற்றம் நடந்ததுன்னு அப்படின்னு ஒரு பிரச்சனையை தூண்டி கலவரம் பண்ண பார்த்தானுங்க. எதிரா சிக்கல்னு பாக்குறான். உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு அதுல மதமாற்றம் அது நடக்கல. இதெல்லாம் எதுவும் செய்யக்கூடாது சொல்லி திருப்பி அமைச்சிருக்கான். ஆமா, இவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கர அயோக்கியத்தனம். தமிழ்நாட்டுல கலவரத்தை தூண்டுறானே. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் நம்ம ஒரு காலத்துல தமிழ்நாடு காமராஜர், பெரிய தலைவர், அண்ணா, ஆமா, கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்ற ஆளுமைகளை தமிழ்நாட்டுல பார்த்தோம். எவ்வளவு பெரிய ஆளுமையை பார்த்த தமிழ்நாடு. ஆமா, இனி அணில் குஞ்சு ஆமா குஞ்செல்லாம் வந்துச்சு. பூரா குறுக்க மாதிரி ஓடுது. இன்னைக்கு வந்தாக்கா அவர் நேரா வந்தாருன்னா தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான். நான் சிஎம் தான். கட்சியை தோங்கணுமே தமிழ்நாட்டுல முதலமைச்சர் தான். ஒரு கவுன்சிலர், வார்டு மெம்பர், எம்எல்ஏ கூட இல்ல. நேரா முதலமைச்சர் தான். ஆமா, அதுக்கப்புறம் தான் மற்ற மக்களை பார்ப்பாரு. ஆமா, அவரு
இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சு ஆ. இன்னைக்கு 41 பேர் கரூர்ல கொன்னுட்ட என்ன செஞ்ச குடு 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 குடுன்னு ஓடி நீ கட்சி ஆரம்பிச்சு 53 கணக்காக்கிது 53 ஆயி போச்சு. ஆமா ஒரு சவ வண்டி மாதிரி ஒரு வண்டி எத்தனை வரா போல. ஆமா தோழர் வண்டி வந்தாலே பாடி போகுதுன்னு அர்த்தம். ஆமா தோழர் மரண வண்டி மரண வண்டி ரத்த காவு வாங்காம பாக்காத. ஆமா அப்படி ஒரு வண்டி அந்த வண்டி எடுத்து வந்து 41 பேரை சாகடிச்ச இழ வீட்டுக்கு போகலையே போல. ஒரு நெருக்கடியான சூழ்நிலை வந்தா தலைவன் எங்க இருக்கணும்? முன்னாடி வந்து களத்துல நிக்கணும் ரோட்ல நின்னு போராடணும். அவன் தான் தலைவன். போய் ஒளிஞ்சிக்கினேன். எங்க ஒளிஞ்சினா போல? பனையூர்ல செத்தவன் குடும்பம் எங்க வந்து பாக்கணுமா? இவர பனையூர்ல வந்து பாக்கணும். மாமல்லபுரத்துக்கு வாங்க. இவரு பண்ணையார் மாதிரி உக்காஞ்சி பாரு. ஆமா ஏண்டா உன்னை பார்க்க வந்து செத்தான் இரங்கல் தெரிவிக்க உன் ரசிகர் உன் தொண்டை. ஆமா அவன் இழப்புக்கு போல நீ. ஆமா அவன் எப்படி தமிழ்நாட்டுல தலைவரா நம்ம ஏத்துக்கிறது? எப்படி தோழர் தலைவரா ஏத்துக்க முடியும்? நம்ம பாடணும். ஆமா தமிழ்நாட்டுல பெண்கள் எப்படி முன்னேற்றிருக்கோம் முன்னாடியும். ஆமா எப்படி வளர்ச்சி உண்டாயி வளர்ச்சி தான் பெண்களாலே வளர்ச்சி தான் அப்படின்னு நம்ம இப்படி பாடி இருக்கோம். ஆமா இன்னைக்கு அந்த கட்சி ஆரம்பிச்சு ஆமா அங்க பெண்கள் எல்லாம் இன்னைக்கு வந்துக்கிறாங்க. சோசியல் மீடியால பார்த்தோம் நிறைய பாத்துருப்பாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க தான் நம்ம பிள்ளைங்க எப்படி மாத்தி வச்சிருக்கான் பாருங்க. இந்த போய் பார்த்தா ஒரு பாப்பா பேசுது. என்ன பேசு? என்ன சொல்லுச்சா? குப்பை வளர்றேன் 5 வச்சுக்கிறான், பணம் இருக்கும் 10 வச்சுக்கிறான், எங்க அண்ணன் வச்சுக்கிறான். என்ன சொல்லுச்சு? அந்த பொண்ணு மன்னிப்பு கேட்டுருச்சு, வருத்தம் தெரிவிச்சு. ஏன் சோசியல் மீடியால போட்டு அந்த பொண்ணு இது பண்ணி நான் அப்படி பேசிக்கூடாது வருத்தம் தெரிவிச்சு. ஆமா இன்னொரு பொண்ணு சொல்லிச்சு எங்க அண்ணனுக்கு நாங்க 1000 அக்கா இருக்கோம், 1000 தங்கச்சி இருக்கேன், முடிஞ்சா பொண்டாட்டியா கூட இருப்போம். இது பாருங்க, இதெல்லாம் இங்க நம்ம கேக்குறோம் நம்ம பிள்ளைங்க. ஆமா இதெல்லாம் இப்படி பேசுறத கேட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய பெண்கள் சூழ்நிலை பாரு எப்படி மாத்தி வச்சிருக்காங்க. எப்படி மாறி இருக்கணும் பாரு. நம்ம பெண்களை எங்க உயர்த்தி வச்சிருக்கோம். கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து யூபிஎஸ்ல 56 பெண்கள் இன்னைக்கு வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்துல 2வது இடம் மாநிலத்துல ஒரு பொண்ணு. எவ்வளவு ஒரு விஷயம். திருநெல்வேலி பக்கம் நாங்குநேரி பக்கம் பெண்கள்னாலே உயரத்துக்கு போனையா நம்ம வளர்த்து எடுத்து வந்தா. ஆமா நம்ம வீட்டு பிள்ளைங்களை இப்படி ஆக்கி வச்சு. ஆமா இன்னொரு பாப்பா ஐயா சொல்லிச்சு. என்ன சொல்லிச்சு? எனக்கு எங்க புருஷனை விட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்படி அடிக்குது. இதெல்லாம் எங்க கொண்டு சொல்றது? புருஷன் உதச்சு வெளியில வேணாமா? என்னத்த சொல்றதா? இப்படி ஆக்கி வச்சிருக்கான். நீ அந்த பொண்ணோட நீ நல்லா சொல்ற. ஐயோ அந்த பொண்ணு சொன்னதை நான் சொன்னேன். அந்த பொண்ணு சொன்னதா? ஆமா இல்ல சொல்றேன், சிரிக்கிறதுக்கு இல்ல, நம்மளா சிந்திக்கணும். கண்டிப்பா. ஏன்னா இவனுங்கிட்ட கட்சி நாட்டை குத்த என்ன ஆகும்? அவ்வளவுதான், தற்கூரி ஆயிரும். எல்லாம் வந்து வேற மாதிரி ஆயிரும். எல்லாம் கம்பி மேலே மரத்து மேலே ஏறி நிற்பான். எல்லாம் அங்கங்க ஏறினுக்கிட்டு சாவுதான் விழுந்துகிட்டே இருக்கும். தமிழ்நாட்டுல எவ்வளவு பேர் மாநாடு நடத்துறான், கட்சி நடத்துறான். ஆமா இப்படி ஒரு கூட்டத்தை நம்ம பார்த்ததே இல்லை. வீட்டுல எத்தனை ட்ரையல் முன்னாடி விடுறான் எல்லாம் விடுறான், பின்னாடி போய் விழுகுறான். ஒரு கட்டுப்பாடே இல்லாத இளைஞர் கிடையாது. இப்படி இளைஞர்களை வளர்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் நம்ம அது நம்ம பிள்ளைங்க தான். ஆமா நம்ம பிள்ளைங்க சேர்த்தா நம்ம பேசணும். இதை யார் சொல்லணும்? அவங்கள மாத்துறது நம்ம வேலை. அவன் மாத்த மாட்டான். ஏன்னா அப்படி ஒரு கூட்டம் அவனுக்கு தேவைப்படுது. நம்மளுக்கு அந்த கூட்டத்தை மாத்த வேண்டியது நம்ம கடமை. லைட் போட்டு அமர்த்துறது அவரு வேலை. லைட் போட்டு அமர்த்துறது சைக்கோ. எப்படி பாரு மனநிலை. இப்படியான தலைவர்கள் தமிழ்நாட்டுல வரானுங்க. கண்டிப்பா அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் உஷாரா இருக்கணும். கண்டிப்பா உஷாரா இருக்கணும். இவனுகிட்ட உஷாரா இல்லைன்னா நம்ம நெஜாரா அவுத்துருவானுங்க. எல்லாம் அவுத்து விட்டு காலி பண்ணிடுவாங்க, போயிடும். அதனால தமிழ்நாட்டு மக்களை நம்ம உஷார்படுத்துவோம். கண்டிப்பா மக்களை உஷார்படுத்துவோம். உஷார் ரொம்ப முக்கியம். உஷார்னா நெஜாரா அவுத்துருவானுங்க. ஆமா கண்டிப்பா. நம்ம பாக்கெட்ல இருக்கிற பணம் எல்லாம் போயிடும். ஆமாண்ணே. ஏன்னா இவனுக்கு தமிழ்நாட்டுக்கு எந்த கொள்கை அடிப்படையும் கிடையாது. எதுவுமே இல்லையே. நேத்து வரைக்கும் என்ன செஞ்சிருந்தானே தெரியல. தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தது. ஏதாவது ஒரு போராட்டம் நம்ம முதலமைச்சர் சொன்னார்ல. ஆமா தமிழ்நாடா டெல்லியா பாத்தலாம். ஆமா அப்படின்னு சொன்னார்ல. கண்டிப்பா தமிழ்நாடு போராடம் வெல்லும். எதுக்கு போராட்சி? நம்மளுடைய கல்வி நிதிக்கு போராட்சி, நம்மளுடைய கொரோனா நிதிக்கு போராட்சி, நம்மளுடைய மாநில உரிமைக்கு போராட்சி, கண்டிப்பா நம்மளுடைய வெள்ள நிதிக்கு போராட்சி, கண்டிப்பா மெட்ரோ ரயிலுக்கு போராட்சி. எத்தனை போராட்டம், இவ்வளவு போராட்டம் தமிழ்நாடு அரசு போராடிச்சுல. ஏதாவது ஒரு குரல் கொடுத்திருப்பியா? ரோட்ல வந்து நின்றுருப்பியா? ஒரு அறிக்கை கொடுத்திருப்பியா? எதுவுமே இல்ல. அப்ப தமிழ்நாட்டுடைய மக்கள் எந்த உரிமைக்கும் போராடாம நேரா முதலமைச்சர் வந்துருவேன். ஆமா என்ன ஒரு தமிழ்நாட்டுக்கு இவர் தலைவராக முடியும்? எப்படி ஆக முடியும்? இவர் குடும்பத்துக்கே தலைவனாக முடியல, அப்புறம் எங்க வந்து நல்ல தலைவனா இருக்க முடியும்? அப்படி இருக்க தமிழ்நாட்டுல ஒரு தலைவராக முடியாது. நடிகர் சங்கத்தோட ஒரு தலைவராகிட்டோம். அங்க கூட ஆக முடியாது. ஏன் முடியாது? அங்கே போட்டியா? ஆமா அங்க வேணா ஆகிட்டோம். ஆமா தமிழ்நாட்டுல அப்படி ஆக முடியாது. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஆமா தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், ரொம்ப தெரியும், தெளிவா இருக்காங்க. ஆமா யார் நம்மளுக்காக போராடுறா, கண்டிப்பா யார் நம்ம உரிமைக்காக போராடுறான்னா தெரியும், மக்களுக்கு தெரியும். அத மக்கள் பார்த்து. ஆமாண்ணே இதெல்லாம் ஒண்ணுதான். ஆமா நம்ம வந்தவனுமே நம்ம தான் அச்சம் போட்டு பிஜேபி எல்லாம் அடிச்ச இவனை தாவேக்கு அடிச்ச உடனே நம்ம தோழர்களே சில பேர் சொன்னாங்க, எப்படி இப்பதாங்க கட்சி ஆரம்பிச்சுக்கிறாரு, அதுக்குள்ள நீங்க எதுக்குறீங்க அவரை?
எதுக்குறீங்க நம்ம ஆட்களை கேட்டாங்க. பெரியார் இயக்கத்தை சேர்ந்த தோழர்களே கேட்டாங்க. அப்படி எதுக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஆமா. அவர் மட்டும் நீங்க பெரியாரை ஏத்துக்காம சீமான் மாதிரி பேசினாருன்னா எவ்வளவு இளைஞர்கள் பெரியாருக்கு எதிர்ப்பா போயிருப்பாங்க. அடே அப்பா, இவன் வந்து தமிழ்நாட்டுல பெரியாரை காப்பாத்த போறானா? அதுல ஒரு படம் வேற வச்சுக்கிறாரு. இதெல்லாம் காமெடியா இல்லையா? ரொம்ப கேவலம். நம்ம தோழர் சொன்னாங்க. ஆமா, நம்ம சொன்னோம் இவன் RSS ரா, இவன் பிஜேபி பக்கா RSS அப்படின்னு சொன்னோம். அதுதான் இப்ப நடந்தது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அதான் உண்மை. இங்க வெவ்வேறுல இல்ல. ஆமா, இப்ப EPS எடுத்துக்கோ. இந்த அர்ஜுன் ஒரு குதிரை ஓட்டு வரல, அந்த மாதிரி மூணு குதிரை. யாரா? 3 குதிரை. ஒன்னு EPS, ஒன்னு தாவேகா, ஒன்னு நாம் தமிழர். சரிண்ணே. இந்த சீமான் அது ஒண்ணு. அது ஒரு பக்கம். ஆமா, சாராயத்தை இறக்கு, மாடு மேய் கள்ளக்குடி அப்படின்னு சொல்லி அவரு புள்ள இன்டர்நேஷனல் ஸ்கூல், தமிழ் கூட தெரியாதா? இந்த 3 குதிரை சொன்னல. இத ஓட்டுற டிரைவர் யார் தெரியுமா? யாருண்ணே? அமித்ஷா. அமித்ஷா. ஆமா, சரி சரி. அமித்ஷா தான் டிரைவர். அவர் தான். இவங்கெல்லாம் மாப்பிள. அவர் போட்டுக்கிற சட்டை அவருது. உண்மை. அந்த மாதிரி அமித்ஷா தான் இவங்களுக்கு எல்லாம் டிரைவர். ஏன்னா இது மூணுமே RSS தான். RSS பக்கா. RSS. ஏ டீம் பி டீம்னா இல்ல, ஒரே டீம் தான். எல்லாம் ஒரே டீம். வாய்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி வரும். ஆமா, எல்லாம் திமுக ஒழிப்போம். குடும்ப அரசியல், தீய சக்தி எல்லாம் திமுக தான். எதுக்கு? ஆமா, அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். எது நடந்தாலுமானே. ஆமா, இப்ப அவர் வீட்ல பிரச்சனை இருந்தா கூட அது கூட திமுக தான் காரணம். இதெல்லாம் எங்க போய் நிப்பா? இது ஒரு பக்கம். இந்த மதவெறி சக்தி சொன்னல. ஆமா, பிஜேபி அது ஒரு பக்கம். இப்ப நம்ம அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம்ல. கண்டிப்பா. இங்க மாநில கட்சின்னு ஒண்ணு வந்தது. கண்டிப்பா. ஜெயலலிதா வந்தாங்க. ஆமாண்ணே. ஏன்னா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்களாம் அந்த காலத்துல இருந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்தேப்பா. ஆமா, ரெட்டலை குத்தி இருக்கிறோம். ரெட்டலை பச்சை குத்தி இருக்கேன். நாங்க சாவர வரைக்கும் ஏடிஎம்க்கு தான் போடுவோம். எங்க அப்பா காலத்துல இருந்து. ஆமா, எங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. எம்ஜிஆர் எல்லாம் செத்துட்டாரு. அந்த ஜெயலலிதா அம்மையாரும் காலி செத்துட்டாங்க. ரெட்டலை தாமரை ஆயிடுச்சு. இப்போ தாமரை ஆயிடுச்சாமியா? தாமரை ஆயிடுச்சு. ஆமா, அந்த கட்சி அஞ்சா உடைச்சிட்டாங்களா? யார் உடைச்சது? பிஜேபி தான். பிஜேபி கார உடைச்சிட்டா. அஞ்சா ஜெயலலிதா செத்த பின்ன ஒரு கட்சி அஞ்சா உடைச்சவன். 5 EPS, OPS, TTV, சசிகலா, இவர் செங்கோட்டை இங்க போயிட்டாரு. ஆமா, அஞ்சா ஆயிடுச்சு. அஞ்சா உடைச்சது இவனுங்க. இப்ப கூட்டணி கட்சி யாரா ஆகுறேன்னு கேட்டா EPS TTV. ஏய், அது ஒரே கட்சிடா. ஒரே கட்சியை உடைச்சிட்டு கூட்டணி கூட்டணியில யாரு இருக்கிறாங்க? டிடிவி இருக்கிறாரா? ஐயா, 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. யாரு? ஓட்டு போடுங்க. டிடிவி EPS. ஐயா, டிடிவி பத்தி உங்களுக்கு கூச்சமா இல்லையா? என்ன குடு கொடுத்தான்? கூச்சமாவே இல்லையா? EPS என்ன இவன் குடு கொடுத்தான்? அவன் வந்து டிடிவி என்ன குடு கொடுத்தான்? இப்ப 2 பேரும் இழுச்சுக்கிட்டு இருக்காங்க. காரி துப்பினானுங்க. அப்ப நம்ம துரோகிதான். ஜெயலலிதா பண்ண துரோகம், சசிகலா எங்களுக்கு பண்ண துரோகம் சொல்லி பேச சொன்னது. ஆமா, இப்படி அஞ்சா உடைச்சு இது உடைச்சது யாரு? பிஜேபி. இது இந்த RSS கும்பல். பிஜேபி தமிழ்நாட்டுல கால் உண்டு நினைக்கிறான். அதனாலதான் முதலமைச்சர் சொல்றாரு, தேர்தல் வந்து இப்ப ஏடிஎம்கே கூட இல்ல, டெல்லி கூட. டெல்லி என்டிஏனா அமித்ஷா கூட்டணி தான். அவங்க கிட்ட தான் எங்களுக்கு போட்டி. ஆமா, அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. கண்டிப்பா சொல்றாருல. அந்த சக்தி இங்க வந்துச்சுன்னா தமிழ்நாடு இப்படி எல்லாம் இருக்காது. இப்படிலாம் கிடையாது. UP BR மாதிரி ஆயிடும். உத்தரப்பிரதேசம் அந்த மாதிரி வடமாநில தொழிலாளர்கள் படையெடுத்துன்னு வர்றாங்க. பொழப்பு இல்லாத வர்றாங்க. இதுல வேற ஹிந்தி படிச்சா தான் வேலைன்றான். அவன் இங்க ஹிந்தி படிச்ச பூரா இங்க இருக்கான். இங்க வந்து சொல்றாங்க நீங்க ஹிந்தி ஏத்தே ஆகணும். ஆமா, நீங்க ஹிந்தி ஏத்தினா பிஜேபி சொல்றான் நம்ம ஹிந்தி தெரியாதவங்கள டெல்லி மாநிலத்துல வேலைக்கே போக முடியல. ஏய், எங்கெல்லாம் இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் அமெரிக்கா போயிடாங்க. அமெரிக்கா போறான், லண்டன் போறான். லண்டன்ல படிக்கிறான், இந்தியால இருக்கான், வெளிநாடுகள் இருக்கான். நாங்களாம் வெளிநாட்டுக்கு போறோம்டா. ஆமா, அவன் ஹிந்தி படிச்சவனா பாவம் இங்க வேலை இல்லாத வந்து உழைக்கிறான். மெட்ரோ ட்ரெயின்ல பாருங்க ஆயிரக்கணக்கான பேர் ஹிந்திக்காரன். கண்டிப்பா. அதுல செத்தான கூட எவன் செத்தான்னு தெரியல. ஆமா, அப்படி பாவமா இருக்கு. கண்டிப்பா. இப்ப நம்ம மேஸ்திரியா பில்டிங் பண்ண வச்சுங்க, 1000 ரூபாய் சம்பளம் கொடுப்போம். யாரு? நம்ம ஆளுக்கு மேஸ்திரிக்கு. அவரு வெளியே வேலை செய்வாரு, மத்தியானம் சாப்பிட்டாருன்னா ஒரு மணி நேரம் படுப்பாரு. ஆமா, தூங்கிடுவாரு. அவர் ரெஸ்ட் வேணும்ல. ஆமா, 5 மணிக்கெல்லாம் கை கழுவிடுவாரு. ஆமா, அவருக்கு 1200 ரூபாய் சம்பளம். இப்ப இந்த இந்தியார தொழிலாளர் வந்துருக்காங்கல்ல, பாவம், அவன் சாப்பாடு கூட பிரேக் கொடுத்தல. ஆமா, 2 சப்பாத்தி பச்சை மிளகா பாக்கெட்ல வச்சிருக்கான். அப்படியே துணுட்டு அப்படியே சாப்பிட்டு அப்படியே வேலை பார்க்கறான். ரெஸ்டே கிடையாது. ரெஸ்ட் இல்ல, உழைக்கிறான். ஆமா, மாடு மாதிரி உழைக்கிறான். பாவமா இருக்கு நம்ம பார்க்கறதே. கண்டிப்பா. ஒரு தொழிலாளி அவன் இங்க ஓடியாரான். இந்த பிஜேபி காரங்க சொல்றானுங்க தமிழ்நாட்டுல ஹிந்தி தெரியாதனால இங்க வளர்ச்சி நீங்க போக முடியல. அடே அப்பா, எவ்வளவு பேர் அயோக்கியத்தானா. அப்ப அவன் வந்தானா இங்க என்ன நடக்கணும்? விநாயகர் சொன்னல, விநாயகரை கொண்டு வருவான், மதத்தை கொண்டு வரான், முருகன் என்னவான், மதத்தை வச்சு அரசியல் பண்ணி பயங்கர கலவரமாயிருக்கு. அதனால மக்கள் நம்ம எல்லாம் என்ன பண்ணோம்? எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கையா இல்லைன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டை வந்து பிஆர் யூபி மாதிரி ஆயிடும். எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். எச்சரிக்கையா இருக்கணும். எச்சரிக்கை ரொம்ப முக்கியம். ஏன்னா இவ்வளவு செஞ்சவன் கண்டிப்பா செஞ்சதை நடந்ததை நம்ம பார்த்திருக்கிறோம். கண்டிப்பா. அதனால இவனை அனுமதி கூடாது. அனுமதிச்சா தமிழ்நாட்டுல அனுமதிச்சா என்ன முடிஞ்சது கதை முடிஞ்சிரு, அவ்வளவுதான். அதனால எச்சரிக்கிறோம் மக்களை. ஆமா, நம்ம தேர்தல் கட்சி கிடையாது,
போட்டியில கட்சி இல்ல. கிடையாது. இங்க தட்சிணாமூர்த்தியோ அண்ணன் அருள்தாஸோ ராஜனோ நிக்க போறது இல்ல. எச்சரிக்கை பண்றதுக்கு வர்றோம். ஆனா நம்ம மக்களை எச்சரிக்கை பண்றோம். காப்பாத்தணும் மக்களை. யார் வரக்கூடாதுன்றது நம்ம அழுத்தமா சொல்றோம். சொல்லணும். ஏன் உங்க கூட யாரெல்லாம் சேர்ந்து வராங்களோ ஆமா. அவங்கள மக்கள் ஆதரிக்க கூடாது. ஆதரிக்க கூடாது. ஏன்னா மோடிலாம் ஒரு முகமூடி தான். அது ஒரு முகமூடி தான். முகமூடி. அதுக்கு பின்னாடி இப்ப பாடணும் இல்லையா? ஆமா. அந்த ஆர்எஸ்எஸ் தான் இருக்குது. ஓ, ஆர்எஸ்எஸ் தான் இருக்கு. ஆமா. அதே அவன் தான் இன்னைக்கு வந்து சொன்னலையா முதல்லயே. ஆமா தோழ. ஆர்எஸ்எஸ் தோன்றி 100 ஆண்டு ஆயிடுச்சு. அடே அப்பா. அவன் தமிழ்நாடு தான் சேலஞ்ச் ஆகுது. தமிழ்நாடு தான் 100 ஆண்டுகளா சேலஞ்சியா? சேலஞ்ச் ஆகுது. என்னடா எதுவுமே பண்ண முடியல. பெரியார் செத்து 50 ஆண்டு நெருப்பா இருக்கிறார். நெருப்பு இன்னும் பல 100 ஆண்டு நெருப்பு குறையாது. பெரியார் இன்னும் பேசிட்டு இருக்கான். ஆமா. பெரியார் அவனை தொட முடியாது. அதை நம்ம தமிழ்நாடு வச்சிருக்கோம். கண்டிப்பா. அந்த மோடி எப்ப வந்தாரு? 13 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா தோழ. 3வது முறையா பிரதமர். ஆமா. யார்? மோடி ஆட்சிக்கு வந்து. ஆமா. கரெக்டா? வரப்ப என்ன சொன்னாரு? அடே அப்பா. என்ன சொன்னாரு? வரப்ப ஊழலாம் ஒழிப்பேன். கருப்பு பணத்தெல்லாம் ஒழிச்சு இந்த நாட்டுல ஊழல் இல்லாத நாட்டை ஆக்கி எல்லாரும் அக்கவுண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன். வல்லரசாக போறேன். இந்தியாவை எல்லாமே பொய். வாயிலே வடை சுடுறது. வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுப்பேன். இளைஞர்களுக்கு. ஆமா. பகடா சுடுங்க. சிக்கன் பகடா போடு. வெங்காய பகடா போடு. டீ காபி வில்லு. அவன் விக்கிட்டான்ல டீ காபி. அது மாதிரி மோடி சொன்ன வேலை அதுதான். கண்டிப்பா. 13 வருஷத்துல 2 கோடி பேர் 25 கோடி பேர் வேலை கொடுத்துருக்கணும். இந்தியாவுல கொடுத்துருக்கணுமே. வேலை வாய்ப்பே இல்லையே. இன்ஜினியர் பஸ் நம்ம பசங்க எல்லாம் ஜொமேட்டோ ஊபர் ஓட்டி இருக்காங்க. அரசு வேலை இல்ல. ஆமா. அரசு பொது நிறுவனம் வித்து துண்டானுங்க. பொது நிறுவனம் இருந்தா தானே வேலை கிடைக்கும். விமான போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்காரு. யார் இந்தியா இருந்ததுல அதை வித்துட்டானுங்க. தனியார் மையம். ஆர்பார் இருக்குல்ல, துறைமுகம். ஆமா. துறைமுகத்தை அதானிக்கு வித்துட்டானுங்க. தனியார் மையம். ரயில்வே பங்க அதை வித்துட்டானுங்க. தனியார் மையம். எல்ஐசி பங்க ஐயோ அதை வித்துட்டானுங்க. தனியார் மையம். போஸ்டல் டிபார்ட்மெண்ட் அதே தனியார் மையம். எல்லாத்தையும் வித்து வாயில போட்டு எல்லாம் தனியார் மையம். தனியார் மையம் எப்படி வேலை கொடுப்ப? ஒரு நாட்டின் பிரதமர் என்ன யோசிக்கணும்? இப்போ நாட்டுக்கு அவர் பிரதமர். அப்புறம் என்ன சொல்றீங்க? ட்ரம்ப் தான் பிரதமர். அவர்தான் பிரதமர். அவர்தான் ஆர்டர் போடுறாரு. இப்போ சரியா போச்சு. இந்தியாவுக்கு வந்து இவர் பிரதமர் இல்ல. நம்மளுக்கு அது வெக்கமாகுது. என்ன இருந்தாலும் மோடி புடினா கூட நம்ம நாட்டுடைய பிரதமர். ஆமா. நம்மளுக்கு ஒரு இறையாண்மை இருக்குது. ஆமா, இறையாண்மை இருக்கு. இப்ப போர் நடந்ததுல ஈரான்ல. ஆமா. ஈரான் போர் நடந்தப்ப நம்ம எல்லாம் சொன்னோம், டேய் தப்புடா. ஆமா. உலக நாடு ஃபுல்லா இப்படி ரவுடிதனம் பண்றான் அவன். பண்றான். யாரு? ட்ரம்ப். போய் அங்க போய் பாலஸ்தீன்ல போய் காசால குண்டு போட்டு ஆமா அந்த மக்களை கொல்றான். ஆமா. அந்த பக்கம் போனா லிபான்ல போய் அடிக்கிறான். வெனிசுலால போய் அந்த பிரதமர் அங்கேயே கைது பண்ணி தூக்கிட்டு வரான். என்ன ஒரு குடும்பத்தை கைது பண்ணி தூக்கிட்டு வரான். இப்ப வந்து ஈரான்ல போய் அந்த அதிபரை போய் உள்ளே போய் கொல்றான். இதெல்லாம் அயோக்கியத்தனம். இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம திட்டணும். நம்பாதீங்கடான்னு சொல்லி சில போராட்டங்கள்லாம் நடந்துச்சு. சொன்னோம். ஆமா. உலக நாடுல நீ கண்டிக்கிறாங்க. ஆமா. அப்ப ரஷ்யா கிட்ட தான் நம்ம என்ன வாங்கியிருந்தோம். ஆமா தோழ. நம்ம அப்ப தப்புன்னு சொன்னப்போ இங்க இருந்த சில சங்கிங்கெல்லாம் சொல்லிச்சு. என்ன சொன்னாங்க? ஈரான்ல நடக்கிறதுக்கு நீங்க எதுக்கு இங்க போராடுறீங்க? இப்ப தெரியுதா? உன் அடுப்புல இப்ப கேஸ் எரியல. எங்க தெரியுமா? போராட்டம் ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புல தான் நாடு இங்க இருந்து அங்க நடந்தது. இப்ப நம்ம எல்லாம் கேஸ் இல்ல. ஆமா. ஹோட்டல்ல மூடி போச்சு. ஆமா. நிறைய வியாபாரம் இல்ல. ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி பெட்ரோல் எல்லாம் கிடைக்காது சொல்லி மக்கள் எல்லாம் அவதிப்பட்டாங்க. ஆமாண்ணே. இப்ப விலைவாசி எல்லாம் உயருது. இப்ப டிஃபன் போய் கேட்டாக்கா 10 ரூபா வித்த டீ இப்ப 5 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா அவங்க கேஸ் 4500 ரூபாய்க்கு வாங்குறாங்க. வாங்கி என்ன பொருளாதாரத்தை ஈட்ட முடியும்? ஆமா. மக்கள் இப்ப கஷ்டப்படுறாங்க. கண்டிப்பா. ஒரு ஹோட்டல் நடத்தினா அந்த ஹோட்டலை மூடிடுறாங்க. எப்படி? முதலாளி பரவாயில்ல. ஆமா. அவர் ஒரு மாசம் கூட தாங்குவாரு. எப்படி? சம்பாதிச்சு வச்சிருப்பாரு, பணம் இருக்கும். உண்மைனே. அந்த ஹோட்டல் ஒரு 20 பேர் வேலை செஞ்சாங்கல்ல. ஆமா. அவங்களாம் ஏதாவது ஊர்ல இருந்து பொழைக்க வந்திருப்பாங்க. எங்க இருந்து வந்திருப்பாங்க? அவரு வருமானத்தை நம்பி தான் அந்த குடும்பம் வந்திருக்கும். கண்டிப்பா. பிள்ளைங்க பொண்டாட்டி எல்லாம் ஊர்ல விட்டு இங்க வந்து ஒரு மாஸ்டரா ஒரு கிளீனரா வேலை செய்வாரு. ஆமா. அவர்லாம் இப்ப என்ன பண்ணுவாரு? என்ன பண்ண முடியும்? அவதிப்படுறாரு. அவதிக்கு யார் காரணம்? ஆமா. மோடி தான். மோடியோட அரசாங்க கொள்கை திட்டம் தான். ஏன்னா ரஷ்யால கம்மியா நம்மளுக்கு எண்ணெய் குத்துந்தான். கச்சா எண்ணெய். ஆமா. அதை வாங்காம நிறுத்தி இப்ப மோடி சொல்றாரு 30 நாளைக்கு நீ வாங்கிக்கோ. 30 நாளைக்கு நீ வாங்கிக்கோ. எப்படி? அவர் ஆர்டர் போடுறாரு. அவன் சொல்லிட்டான், நான் முதல்ல குத்த வேலைக்கு உனக்கு கொடுக்க மாட்டேன். இப்ப நான் என்ன வேலை சொல்றேன் அந்த வேலை. இப்படி ஒரு கொள்கையை தப்பான முடிவை எடுத்து மக்கள் எல்லாம் இன்னைக்கு அவதிப்படுற ஒரு நிர்வாகத்திறன் இல்லாத ஒரு மோடி. உண்மை. இந்தியாவே இன்னைக்கு வந்து ஒரு அவதிப்பு சூழ்நிலை உருவாகிருக்கு. இந்த ஆபத்து போச்சுன்னு சொன்னா தமிழ்நாட்டுக்கு இவனுங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஐயோ தமிழ்நாடு இப்படி ஆயிடும். அதனால மோடி என்பதுல ஒரு முகமூடி. அது ஆர்எஸ்எஸ் பேக்ரவுண்ட். ஆர்எஸ்எஸ் தான் அவங்களை இயக்குறது. ஆர்எஸ்எஸ் தான். எப்படி நம்ம தேர்தல் கட்சி இல்ல. ஆமா இல்ல. நம்மளுடைய கொள்கை யாருன்னா பார்த்தா திராவிட அரசியல் கட்சி. கண்டிப்பா. பெரியார் என்னென்னலாம் சொன்னாலும் அதை வந்து சட்ட ரீதியா அங்கீகாரம் பண்றது திராவிட கட்சி. திராவிட முன்னேற்ற கழகம் சட்டமா ஆக்குவாங்க. ஆமா. பெரியார் சொன்ன கொள்கைகளா. கண்டிப்பா. இப்ப ஆர்எஸ்எஸ் சொன்ன கொள்கைகளா பிஜேபின்ற கட்சி தான் இன்னைக்கு வந்து கையில எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா பண்றாங்க. ஆமா. அப்போ இந்த பிஜேபியை ஆக்குறது ஆர்எஸ்எஸ். ஓகேவா? மோடி என்பதெல்லாம் முகமூடி.
ஆபத்தே இந்தியா இருக்குது. உண்மைனே, உண்மை. ஆமா, அது இந்தியா அப்படியே தமிழ்நாட்டுக்கு வந்துரும். வந்துரும். நம்ம ஒரு அமைப்பு, நம்ம ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சிருக்கோம். கண்டிப்பா நம்ம கட்டமைப்பு எல்லாமே எல்லாத்திலயும் ஆமா அதை சீர்குலைக்கிறதுக்கு பாக்குறாங்க. அதுக்கு நம்ம அனுமதிக்க கூடாது. அந்த புற்றுநோய் இங்க வரவிட கூடாது. ஆமா, என்டிஏ கூட்டணி அது கூட சேர்ந்து இடிபிஎஸ், ஆமா, அது யாரெல்லாம் சேர்ந்து வராங்களோ மக்கள் வந்து அவங்கள புறக்கணிக்கணும், கேள்வி கேட்கணும். கண்டிப்பா. ஏண்டா நாங்க நிதி கேட்டேன் ஏண்டா தரல, கல்வி நிதி கேட்டேன் ஏண்டா தரலனா, ஆமா, இந்த கல்விக்கு ஏண்டா கேட்டேன் தரலன்னு கேட்டா, கல்விக்கு வந்து நீ புதிய கல்விக் கொள்கையை ஏத்துக்கணும்ன்றான். அதை ஏத்துக்க, ஆமா, அப்பதான் தர முடியும்ன்றான். புதிய கல்விக் கொள்கை என்னன்னா அது வந்து ஒரு குலக்கல்வி திட்டம். ஆமா ஆமா, அந்த ராஜாஜி கொண்டு வந்தார்ல, ஆமானே, அந்த திட்டத்தை தான் கல்விக் கொள்கைன்னு எடுத்துட்டு கொண்டு வரான். ராஜாஜி சொன்னார் இல்லையா, ஆமா, நீங்க காலையில இருந்து மதியம் வரைக்கும் படிக்கணும். மதியத்துக்கு மேல குலக்கல்வி. உங்க அப்பா என்ன அங்க போய் பாரு, குலத்தொழில். ஆமா, உங்க அப்பா முடி வெட்டினா முடிதான் வெட்டு, உங்க அப்பா துணி துவைச்சா துணி துவைப்பா, உங்க அப்பா செருப்பு தையி அப்படின்னு ராஜாஜி கொண்டு வந்தார்ல, கொண்டு வந்த திட்டத்தை, அந்த கல்விக் கொள்கை தான் இப்ப புதிய கல்விக் கொள்கை மோடி அரசாங்கம் கொண்டு எப்படி அடிக்கிறான் பாரு. விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வரான். ஆமா, விஸ்வகர்மமா, கர்மம் இல்லையா, விஸ்வகர்மா. விஸ்வகர்மா, சரி சரி, அது கர்மம் தான். ஆமா, அது கர்மம் தான். அவன் கர்மாவா கொண்டு வரான். ஆமா, நீ 8வது வரைக்கும் சரியா படிக்கல வச்சுக்க, நீ ஒரு தொழில் கல்வி கத்துக்கலாம். ஓ, தொழில் கல்வி அப்படின்னு அந்த பாடத்திட்டம் சொல்லுது. எப்படி அடிக்கிறான் பாரு. அப்படி தொழில் கல்வி எதுவும் கத்துக்க முடியாது. ஓ, நீ உங்க அப்பா செருப்பு தைக்கிறவர் இருந்தாருன்னா சரி, நீ ஒரு செருப்பு ஷோரூம் வச்சுக்கலாம். ஷோரூம் வச்சா ஒரு 5 லட்சம் ரூபா கொடுப்பாராம். அது கொடுத்துருவாரா இல்ல? ஆனா அது உங்க அப்பா அந்த வேலை செஞ்சிருக்கணும். ஓ, அந்த வேலை குலக்கல்வி தானே, குலக்கல்வி. அததான் கொண்டு வராரு, கடனாத்தான் தராரு. இப்போ உங்க அப்பா ஒரு சின்ன கடை வச்சு முடி வெட்டி இருந்தாரு வச்சுக்க, ஆமா, நீ வந்து ஒரு பார்லர் ஓபன் பண்ணிக்கலாம். ஒரு கண்ணாடி கடை வச்சு ஷோவா போட்டு ஈஸி போட்டு அது போட்டா ஒரு 5 லட்சம் ரூபா கொடுப்பாரு. லோன் கொடுப்பாரு. அப்படி சொல்லுங்க. அவன் தாத்தா இருந்திருக்கணும், இப்படி இருந்தாதான் கொடுப்பாரு. ஓ, தாத்தா இருக்கணும், குலக்கல்வி. அது பாடத்திட்டம் சொல்லுது. தாத்தா இருக்கணும், அப்பா இருக்கணும், அடுத்து நீ வைடாங்கற. ஆமா, அதை ஏத்துக்கினாதான் நமக்கு 2500 கோடி ரூபாய் தரணும்ல. ஆமாண்ணே, அதை கொடுப்பேன்னா நம்ம முதலமைச்சர் சட்டமன்றத்துல என்ன சொன்னாங்க, நீ 10,000 கோடி குத்தாலும் வேணா, தேவையில்லடா, போடா நிதி ஆண்டுலயே, ஆமா, எங்க மாநில நிதியிலேயே கண்டிப்பா நாங்க கல்விக்கு 2,500 கோடி ஒதுக்கிறோம். எப்படி நான் பாத்துக்கிறேன், கிளம்பு. இந்த நெஞ்சு தைரியம் இந்தியால வேற யாருன்னா இருக்குதா? வேற எவனும் கிடையாது. இந்த தில் யாரும் கிடையாது. அதனால நம்ம ஆதரிக்கிறோம். ஆமா, ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆதரிக்கிறேன். கண்டிப்பா இந்த கொள்கை அடிப்படையில இந்த திட்டங்களை செய்யறாருல, அதுதான் உண்மை, அதுதான் முக்கியம். காசுக்காக போகலையே. ஆமா, போடா. இப்ப நீட் எத்தனை வந்தான். ஆமா, நீட்டை நம்ம வந்து இப்ப நம்ம கம்யூனிஸ்ட் மாநிலம் தான் கேரளா. ஆமா, அங்க இடபிள்யூசி ஏத்துக்கிட்டாங்க, நீட்டையும் ஏத்துக்கிட்டாங்க கேரளா. ஆமா, ரெண்டையும் ஏத்துக்கிட்டாங்க. தமிழ்நாட்டுல நாங்க நீட்டையும் ஏத்துக்க மாட்டோம், இடபிள்யூசி எங்க அமல் பண்ண மாட்டோம்னு உறுதியா நிக்கிறாரு இல்லையா, உறுதியா நிக்கிறாரு. அதுதான் முத்துவேல் கருணாநிதி திராவிட இயக்கம். அதனாலதான் நம்ம ஆதரிக்கிறோம். ஆமா, ஏன்னா இப்ப நீட் வந்துச்சு. ஆமாண்ணே, இந்த பாடத்திட்டத்துல இன்னொன்னு சொல்றான். என்ன சொல்றான், இப்போ நம்மளுக்கு வந்து 10, 11, 12 பப்ளிக் வச்சிருக்கோம்ல. ஆமா, பப்ளிக் சமச்சீர் கல்வியில அதான பப்ளிக். ஆமா, இப்ப பரீட்சை நடக்குது. ஆமா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் 12வது எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. ஆமா, ஆனா புதிய கல்வியில என்னமா சொல்றான், என்ன சொல்றான், 3 பப்ளிக், 5 பப்ளிக், 8 பப்ளிக், 10 பப்ளிக், 11 பப்ளிக், 12 பப்ளிக், 6 பப்ளிக். ஆமா, சரி, 6 பப்ளிக் நீ வைக்கிற, நான் எழுதுறேன், என் பிள்ளைங்க எழுதும். ஆமா, ஒரு பிரச்சனையும் இல்ல, எழுதுவோம். இந்த 12ல இருக்கிற மார்க் இருக்குல்ல, ஆமாண்ணே, அதை வச்சு மருத்துவ கல்லூரியில சீட்டு கொடுப்பியா? கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டானா? ஏன்? நீட்னு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணுமா? அதுதான் வச்சான் பாரு. என்ன மயிருக்கு நான் இத்தனை எதுக்குடா நாங்க இப்ப இத்தனை பப்ளிக் கேட்போமா கேட்டோம், என்ன மயிருக்கு இத்தனை பர்சன்ட் நான் எழுதணும், பிள்ளைங்க கேட்போம். அது நீட்ல என்ன கேட்பாரா, என்னவா, நம்ம ஸ்டேட் போர்டு பிள்ளை நம்ம பிள்ளைங்க படிக்குது. ஆமா, ஸ்டேட் போர்டு தான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறது. ஆமா, அவர் நீட் வந்து சிபிஎஸ்ல இருந்து பாடத்திட்டத்தை கேட்பாரா, சென்ட்ரல் போர்டுல இருந்து ஒரு சென்ட்ரல் போர்டு. எப்படியா கதை, படிக்காத அப்புறம் என் பிள்ளை எழுதும். படிச்சது இந்த ஸ்டேட் போர்டு, நீ கேக்குற கேள்வி சென்ட்ரல் போர்டுனா குழப்புற மாதிரி இல்ல. அதுக்கு தான் நாங்க என்ட்ரன்ஸ் வைக்கிறோம். நீட் நீ ஃபர்ஸ்ட் வா, நீட் பாஸ் பண்ணன்றான். சரி, நீட் எப்படா பாஸ் பண்றதுன்னா அது கோச்சிங் சென்டர் இருக்கா, கோச்சிங். இன்னைக்கு தமிழக அரசு கோச்சிங் சென்டர் தமிழக அரசு நடத்துது, நீட் கோச்சிங் சென்டர். ஆனா நிறைய தனியார் நடத்துறான். தனியார், ஆமா, தெரியுமா, ஒரு வருஷத்துக்கு 3 லட்சம். ஒரு வருஷத்துல முடிஞ்சிருமானே? 2வது வாட்டி எதுனா இருக்கான், 2 சரியா போச்சு. 3வது என்னன்னே மயக்கம் வருது, 9 லட்சம். 9 லட்சம் வசதி வாய்ப்பு இருக்கும், கட்டி எழுதுவான், படிப்பான். படிக்காம அக்கா டிஃபன் கடை வச்சுக்குது. ஆமா, இந்த அண்ணன் ஜூஸ் கடை வச்சுக்கிறான். ஆமா, அங்க ஆட்டோ ஓட்டுறான்னு இருக்கா. ஆமா, ஒரு ஏழை பாழைங்களா பிள்ளைய டாக்டர் ஆகணும்னா 9 லட்சம், 10 3 லட்சம் குத்து நீட் கோச்சிங் சென்டர் சேர்க்க முடியுமா? எப்படி முடியும்? ஒரு பூ விக்கிற அக்கா, ஆமா, பழம் விக்கிற, காய்கறி மார்க்கெட், ஆமா, நம்ம புள்ளைய மார்க்கெட் இருக்குது. ஆமா, அந்த விக்கிறவங்க அக்காங்க பிள்ளைங்க டாக்டர் படிக்க வைக்க முடியுமா? எட்டா கன்னியாகுமரியில இருக்கு, முடியாது. நம்ம அரியலூர் அனிதா, ஆமா, உதாரணத்துக்கு சொல்லணும்னா கண்டிப்பா ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து பாத்ரூமே இல்ல வீட்ல. ஆமா, வீட்ல பாத்ரூம் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மழை பெஞ்சா அப்படி தண்ணி உள்ள ஊத்தும். கண்டிப்பா அப்படி ஒரு குடிசை வீடு, ஒரு டாக்டர் ஆகணும்ன்ற ஒரு வெறியோட படிச்ச ஒரு தங்கச்சி, அம்மா இல்லாத புள்ள,
அந்த பாப்பா டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுச்சு. 12th எவ்வளவு தெரியுமா மார்க்? 1200க்கு 1175. அடடா, எப்படி இப்படி மார்க்? மெரிட்ல போயிருக்கலாமே. நீட் இல்லனா மெரிட்ல சீட்டு. எங்க அரசு மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை இருக்குல்ல, என்ன மருத்துவர் ஆயிருப்போம். அங்க சீட்டு வச்சு பாப்பா டாக்டர் ஆகி நீ அந்த மாவட்டத்துல ஒரு சிறந்த டாக்டரா இருந்திருக்கும். ஒரு 17-18 வயசு குழந்தை தான் நினைச்ச கல்வியை கற்க முடியாம தூக்கு மாட்டி சாவுது. எவ்வளவு பெரிய வைத்தியம். தற்கொலை சொல்லக்கூடாது, பச்சை படுகொலை. ஆமா, இந்த நாட்டுல ஒரு குழந்தை தான் நினைச்ச கல்வி படிக்க முடியாது சாவுதுன்னு சொன்னா இந்த நாடு நல்லா இருந்தானா நாசமா போனானா? கண்டிப்பா அப்படித்தான் சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படித்தானே சொல்லணும். ரொம்ப வைத்திருச்சல் இருக்கு. எப்படி ஒரு குழந்தைகளை கொல்ல உங்களுக்கு மனசு வருது? அனிதா மட்டுமா? 21 பேர். அனிதாவை தொடர்ந்து 21 பேர், 21 குழந்தைகளை பறி கொடுத்துக்கிறோம் தமிழ்நாட்டுல. போராடி இருக்கோம். உச்சநீதிமன்றத்துக்கு போராடுறோம். கண்டிப்பா. ஜெயலலிதா இருக்கிறது கூட அனுமதிக்கல. ஆமா, இந்த எடப்பாடி வந்து கையெழுத்து போட்டு அதை அனுமதிச்சான். எல்லாம் பல்லால வந்து தான் இதை அனுமதிச்சா போல. கையெழுத்த போட்டு தள்ளிட்டான். ஆமா. அப்ப நம்ம என்ன சொன்னாங்க போன எம்பி எலெக்ஷன்ல? நாங்க ஆட்சிக்கு வந்து காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்தா நாங்க நீட்டை நாங்க வந்து விலக்கி செய்யணும்னு சொன்னோம். உடனே பார்க்கலாம் நீட்டு நீங்க விலக்கிறோம் சொன்னீங்க. எப்படி வேண்டா பைத்தியமாடா நீங்க? ஆமா, நடிக்கிறீங்களா பைத்தியம் மாதிரி? எல்லாம் சும்மா. அப்போ இந்த கல்வி கொள்கை இங்க கொண்டு வரான், நம்ம மேல திணிக்கிறான். திணிக்கப்பா வம்பா திணிக்க பாக்குறான். நீ இந்தியா கட்டாயமாக்குறான். கண்டிப்பா. 22 அட்டவணை மொழி இருக்கு. 22 அட்டவணை மொழி இருக்கு. அரசியல் சட்டம் எல்லாத்தையும் அங்கேயும் இருக்குது. ஆமா. ஆனா இங்க இந்தியா கொண்டு வந்து இந்தி தேவனா படிச்சுக்கலாம், பிரச்சனை இல்ல. தேவனா படிப்போம்யா. தமிழ்நாட்டுல வந்து இந்திக்கான சபலா இருக்குது. ஆமா, தமிழ்நாட்டுல தான் இருக்குது, டி நகர்ல இருக்குது. உங்களுக்கு ஹிந்தி கத்துக்கணும் போய் கத்துக்கலாம். யார் விருப்பம் இருக்கோ அவங்க போய் கத்துக்கலாம், பிரச்சனை கிடையாது. நம்ம யாரும் மொழிக்கு எதிரானவங்க இல்ல, எதிரி இல்லையே. ஆனா நீ கட்டாயமா இந்திய படின்றான். கட்டாயமா நீ புகுத்துற பத்தியா, அங்கதான் இருக்கு சிக்கல். மொழி 3ல 4 கூட கத்துக்கலாம், தப்பு கிடையாது, தவறு கிடையாது. நாளைக்கு எனக்கு பாம்பால வேலை கிடைச்சது, நான் போய் அங்க ஹிந்திக்கு பேச போறேன், ஹிந்தி கத்துக்க போறேன். தோழர் இல்ல தோழர், இந்திய திணிக்கிறா, ஹிந்தி மூலமா வேற எதுவும் திணிக்க பாக்குறானா? சமஸ்கிருதம் அங்கதான் விஷயம் அங்க இருக்குது. சமஸ்கிருதம் இந்தி மூலமா சமஸ்கிருதம் கொண்டு வரோம், திணிக்க பாக்குறான். இப்ப இங்க மோடி வந்தாருன்னு தமிழ்ல வணக்கம் அப்படின்றாரு. ஆமா, தமிழ்ல தான் பேசுறாரு. அத பெருமை எல்லாம் கத்துறாங்க. இந்த பொங்கல் வாழ்த்து சொன்னாப்ல பாருங்க. பொங்கல் சொன்னாரு. ஐயா, இனிய பொங்கல் நல்ல அழுத்துக்கு அப்படின்னாப்ல. அதை விட திருக்குறள் சொல்றாரு. திருக்குறள் மட்டும் உயிரோட இருந்தாரு. கந்தரகோலமா இருக்கு. அகரா முதலா என்னையா திருக்குறள் சொல்ல யாருங்க கேட்டா? மாடு மேய்க்க விட்டுறேன். இதெல்லாம் நடிப்பு, எல்லாமே இதெல்லாம் நம்ப கூடாது. ஆமா, மோடியே திருக்குறள் சொல்லிட்டாரு, பெருமையா சொல்லுங்க. பெருமையா வர எங்க போனாலும் மோடி திருக்குறள் பேசுறாரு, தற்கொலையை சொல்லிக்கிறார். தமிழ் மொழிக்கு எவ்வளவு ஒதுக்குன நிதி மத்திய அரசாங்கம் கேட்டா சமஸ்கிருதத்துக்கு 2000 கோடி ஒதுக்கிறான். செத்து போன சமஸ்கிருதத்துக்கு 22,000 பேர் தான் பேசுறான் இந்தியாவுல. ஆமா, செத்துச்சு அந்த மொழி. செத்து போன மொழிக்கு ஒதுக்குறாயா? இப்போ இந்த ரோட்ல போறோம்ல, ஆமா, 2 பேர் மலையாளம் பேசி கேட்டிருப்போம். ஆமா, 2 பேர் ஹிந்தி பேசி கேட்டிருக்கோம். 2 பேர் தமிழ் பேசி கேட்டிருக்கோம். 2 பேர் கர்நாடகா பேசி கூட கேட்டிருப்போம். 2 பேர் எங்க சமஸ்கிருதம் பேசி கேள்விப்பட்டிருக்கோமா? சத்தியம் அல்லனே. அது கருமாந்திரத்துக்கும் கல்யாணத்துக்கு மட்டும் வச்சுக்கிறாங்க. ஆமா, வேற எங்க அந்த மொழி பேசறது இல்ல. அதுக்கு மட்டும் தான். அது திட்டுறானா என்னன்னே தெரியல. அது வேற அது புரியாது. ஆமா, அந்த மொழிய, ஆமா, அந்த மொழிக்கு 2000 கோடி ஒதுக்கிருக்கான். தமிழ் மொழி கேட்டா இப்போ நம்ம கீழடி இருக்குல்ல, கீழடிக்கு வந்து அந்த இது அமிச்சாங்க, அதெல்லாம் ஆய்வு பண்றதுக்கு அமிச்சாங்க, அருங்காட்சியகத்துக்கு அமிச்சாங்க. ஆமா, அதை டெஸ்ட் பண்றதுக்கு எவ்வளவு கோடி ஆகுது. அதை குறானா நான் வெறும் 5 பொருளுக்கு மட்டும் தான் ஒதுக்குவேன், என்கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றான் மோடி அரசாங்கம். எப்படி அடிக்கிறான் பாரு. ஆய்வு பண்ணவே திராவிட மண்ணுன்னு வந்துரும். ஆமா, இங்க ஆரியர்கள் வந்தேரின்னு ப்ரூவ் ஆயிடும். கண்டிப்பா. அதனால அதுக்கு நிதி ஒதுக்க மாட்டான். அதான் உண்மை. இதெல்லாம் செஞ்சுட்டு நாங்க தமிழருக்கு வந்து மோடி எங்க போனாலும் வணக்கம் சொல்றாரு, திருக்குறள் சொல்றாருன்னா வணக்கம். இந்த நடிப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. சில தற்கூரி ஏத்துக்கிறவா. ஆமா, தரமான நாங்க திராவிடர்கள் ஏத்துக்க முடியாது. முடியாதுப்பா, மக்களாக நாங்க ஏத்துக்க முடியாது. ஆமா, அதனால வருகிற சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பா ஒரு ஆரிய திராவிடர் போர் மாதிரி. ஆரிய திராவிடர் போர் தான். போர். ஆமா, டெல்லியா தமிழ்நாடா கேட்டாரு. அவுட் ஆஃப் கண்ட்ரோல் டெல்லிக்கு. ஆமா, அதுல சில தற்கொலை கேக்குறான். தமிழ்நாட்டுக்குள்ள தான் தேர்தல், நீங்க நான் டெல்லியை போய் இழுக்கிறீங்க. ஓனர் அங்கதானே இருக்காரு. ஓனர் தான் அங்க. கண்டிப்பா தொடரட்டும் தமிழ்நாட்டின் சாதனைகள். ஆமா, ஓனர் அங்க இருக்கிறாரு. இங்கெல்லாம் அவங்க கூட இருக்கிறவனுங்க. கண்டிப்பா. அதனால போட்டி வந்து அங்கதான். கண்டிப்பா. அதனால இந்த தேர்தல்ல டெல்லியை தோக்கச்சு தமிழ்நாடு ஜெயிக்கணும். அதுதான் இப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணோம். ஜெயிச்சா தான் நாம. நீங்க வேட்பாளர்லாம் பார்க்க கூடாது. வேட்பாளர் பார்க்காதீங்க. உதயசூரி சின்ன அது ஆதரவு சின்ன எதுனாலும் அவங்களுக்கு வாக்கு போடணும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவை தாருங்கள். எந்த கூட்டணி எந்த கட்சினாலும் ஓட்டு போடணும். கண்டிப்பா. அதுதான் எங்களுடைய பிரச்சார நோக்கம். அதான் நோக்கம். அதனால இங்க பேசின கருத்துக்களை உங்களுக்கு ஆதரவா இருந்ததுன்னா நல்லதா பட்டா 4 பேர்ட்ட சொல்லுங்க. எடுத்துக்கங்க. நிகழ்ச்சி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி.